வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது திருமூலரின் திருமொழிகள். இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக விரதங்கள் காத்து நோன்பு இருக்கிறார்கள். உடம்பை வருத்தி யோக பயிற்சி செய்கிறார்கள். துறவு பூண்டு சரீரத்தை துன்புறுத்தி இந்திரியங்களை ஒடுக்க பார்க்கிறார்கள். இவர்களை நோக்கி பாடுகிறார் திருமூலர், அன்பு ஒன்றினால்தான் என் அப்பனை அடைய முடியும் என்று. அந்த பாடலை பார்ப்போமா? என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்பொடு உருகி அகங்குழைவார்க்கு அன்றி என் பொன்மணியை எய்த ஒண்ணாதே. உடலை வீணாக வருத்துவதை விட்டு அன்பை செலுத்தி அதனால் தன் உள்ளத்திலும் இன்பமடைந்து இறைவனையும் திருப்தி செய்வதே முறை என்கிறார் முனிவர். என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு, எலும்பையே விரவாக அடுப்பில் போட்டு உடம்பின் தசைகளையே கரிக்காயைப் போல் வறுக்கும் சட்டியில் இட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் தங்க நிறம் அடையும் வண்ணம் நன்றாக பொரியும்படி வறுத்தாலும் என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும், அதாவது கடுமையான தவங்களாலும் விரதங்களாலும் இந்த உடம்பை எவ்வளவு தூரம் வருத்தின போதிலும் அன்பொடு உருகி அகம் குழைவார்க்கு அன்றி அன்பினால் உருகி உள்ளம் இலகி நெகிழ்வதற்கு அல்லாமல் மற்றவர்களுக்கு என் பொன்மணியை எய்த ஒண்ணாதே, தங்கமணியாகிய என் அப்பனை அடைய முடியாது. இங்கு என் என்பது திருமூலருடைய உள்ளம் அன்பினால் உருகி குழைவதை காட்டுகின்றது. அன்பினால் உருகி உள்ளம் குழைந்தால் அல்லாமல் என் அப்பனை அடைய முடியாது. இதயம் உருகாமல் உடலை வருத்தி எத்தனை தவங்கள் இருந்தும் பயனில்லை. அன்பு ஒன்றுதான் அவனை அடையும் மார்க்கம் என்று நமக்கு வழிகாட்டுகின்றார் திருமூலர். அப்படி அன்போடு மனம் குழைந்து இறைவனை வழிபடும் பக்தர்களுக்கு அவனுடைய அருள் எப்படி கிடைக்கின்றது என்பதை இப்படி பாடுகின்றார். ஈசன் அறியும் இராப்பகலும் தன்னை பாசத்துள் வைத்து பரிவு செய்வார்களே, தேசுற்றறிந்து செயலற்று இருந்திடில் ஈசன் வந்து எம்மிடை ஈண்டி நின்றானே. இந்த பாடல் ஈசன் அறியும் இராப்பகலும் தன்னை பாசத்துள் வைத்து பரிவு செய்வார்களே, அதாவது இறைவனுக்கு தெரியும் இரவும் பகலும் இடைவிடாமல் வேறு பொருள்களில் இச்சை செலுத்தாமல் அன்போடு இறைவனை ஆராதித்து தன்னையும் இறைவனையும் நன்றாக பிணைத்து கொண்டு பக்தி செலுத்துகின்றவர்களை என்று பாடுகின்றார். ஈசன் அறியும் என்று சொல்லும்போது யார் அன்பு செலுத்துகின்றார்கள், எவ்வளவு செலுத்துகின்றார்கள் என்பதெல்லாம் ஈசனுக்கு தெரியும். உலகத்தாருக்கு தெரிய வேண்டியதில்லை என்பதுதான் சித்தரின் கருத்து. தன்னை பக்தியோடு வழிபடுகின்ற பக்தர்களை இறைவனுக்கு தெரியும். அதனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? தேசுற்று அறிந்து செயலற்று இருந்திடில், அதாவது தெளிவடைந்து எல்லாம் ஈசன் செயலே, நமது செயல் ஒன்றுமில்லை என்கிற ஆணவம் ஒழிந்த நிலையிலே இருந்தால் ஈசன் வந்து எம்மிடை ஈண்டி நின்றானே. இறைவன் அவனாகவே விரைந்து வந்து எம்மிடத்தில் ஆலிங்கனம் செய்வான் போல் மிக நெருங்கி நின்று கொள்வான். நின்றானே என்பதிலுள்ள இறந்த கால வினையும் ஏகாரமும் உறுதியையும் அதிலுள்ள ஆனந்தத்தையும் நமக்கு காட்டுகின்றன. நமக்கு தொழில் அன்பு செய்தல் ஒன்றுதான், வேறு செயல் இல்லை என்று சரண் புகுந்து இறைவனுக்கு பக்தி செலுத்தினோம் என்றால் திருவருள் தானாகவே வந்து நம்மை அணைத்து கொள்ளும் என்பதுதான் திருமூலரின் திருமொழிகள். அடுத்து, இந்த மனித உடம்பு நிலையற்றது.
இது அழிந்துவிட்டால் இதனுள்ளே நிற்கும் தத்துவங்கள் எல்லாம் சிதைந்து விடுகின்றன. ஆகையால் உயிர் இருக்கும்போது மெய்ப்பொருளை அறிவதற்காக இந்த தத்துவங்களை பயன்படுத்தி உய்ய வேண்டும் என்று உபதேசித்தார் திருமூலர். இனி இளமை பருவத்தின் நிலையாமையை தனியாக எடுத்து அறிவுறுத்துகின்றார். அந்த பருவத்தில்தான் மோகத்தின் வேகம் அதிகம். பாடலை பார்ப்போமா? கிழக்கெழுந்து ஓடிய மாயிரு மேற்கே விழக்கண்டும் தேரார் விழியிலா மாந்தர் குழக்கன்று மூத்து எருதாய் சில நாளில் விழக்கண்டும் தேரார் வியன் உலகோரே. இந்த பாடலின் பொருள், உதிக்கும் சூரியன் மறைகிறான், இளங்கன்று எருதாகி உழைத்து உழைத்து முடிவில் இறந்து போய்விடுகின்றது. இதையெல்லாம் பார்த்தும் கூட தாங்கள் என்றும் இளமையோடு இருக்கப் போவதாக எண்ணி மயங்குகின்றார்கள் மக்கள். இந்த மயக்கத்தில் வாழ்நாள் வீணாகின்றது. மெய்ப்பொருளை காணாமல் மடிகிறார்களே என்று மக்களின் பேதமைக்காக வருந்துகின்றார் திருமூலர். வாலிப பருவம் சீக்கிரமே முடிவடையும் என்பதை மறந்து உடம்பின் வலிமையை கொண்டு உலக இச்சைகளிலே ஈடுபட்டு மக்கள் கெட்டுப்போகிறார்களே என்று நொந்தவராய் சித்தர் வாலிப பருவம் நிலையற்றது என்பதையும், இந்த உடம்பில் வலு இருக்கும்போதே அதை கொண்டு மெய்ப்பொருளை அடையும் வழியிலே பயிற்சி செய்ய வேண்டும் என்பதையும் உணர்த்துகின்றார். கிழக்கே உதிக்கிற சூரியன் விறுவிறு என்று ஓடி மேற்கே விழுந்து மறைகிறான். இளமையான கன்று மூப்படைந்து மாடாகி சில நாட்களில் இறந்து விடுகின்றது. இதையெல்லாம் பார்த்தும் உலக மக்கள் தெளிவடையவில்லையே, நல் வழியிலே செல்ல காலம் தாழ்த்துகின்றார்களே என்று வருந்துகின்றார். கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விழக் கண்டும் தேரார் விழியிலா மாந்தர். கிழக்கே உதித்தது சூரியன், தெளிவு பெற மாட்டார். விழியிலா குருடாகப் போய்விட்ட மக்கள், அதாவது உண்மையை காணக்கூடிய அகக்கண் இல்லாத மக்கள், இளம் கன்று அது வளர்ந்து மூத்து மாடாகின்றது, பிறகு இறந்து விடுகின்றது. இந்த பரந்த உலகத்திலுள்ள மக்கள் இதையெல்லாம் கண்டும் கூட அறிவுடையவர்களாக இறைவனை அறியும் அந்த அறிவை பயிற்சி செய்யாதவர்களாக இருக்கின்றார்களே என்று வருத்தப்படுகின்றார். அடுத்து, பல ஆண்டுகள் கழிந்தோடிவிட்டன. இளமை பருவம் முதுமை பருவம் வந்துவிட்டது. அப்படி ஆகியும் கூட யாரும் என் அப்பனாகிய இறைவனை இந்த உடம்புக்குள்ளே புகுந்து காணும் அறிவை பெறுகின்றார்கள் இல்லையே என்று பாடுகின்றார். அந்த பாடலை பார்ப்போமா? ஆண்டு பலவும் கழிந்தன, அப்பனை பூண்டு கொண்டு ஆறும் புகுந்தறிவார் இல்லை. நீண்டன காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே. இந்த பாடலின் பொருள், இறைவனை கருணை கொண்டு உபதேசித்து அருளினாலன்றி மக்களுக்கு மெஞ்ஞானம் கிட்டுவதில்லை. பிறந்து வளர்ந்து மூத்து ஆண்டுகள் பல கழிந்தும் ஞானமற்ற நிலையிலேதான் மடிகிறார்கள். இந்த உடம்புக்குள்ளே ஞான ஒளி வீசுகின்ற சுடரை எப்படி தூண்ட வேண்டும் என்று அறியாமல் கடமையை மறந்து மக்களுடைய காலம் வீணாகின்றது என்று வருத்தப்படுகின்றார் அந்த தவயோகி. இங்கு நீண்டன காலங்கள் நீண்டு கொடுக்கினும், நீண்டு எல்லையற்று நிற்கிற காலக்கணக்கு இன்னும் இவர்களுக்காக இறைவன் மேலும் மேலும் கொடுத்தாலும் தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே. தூண்ட வேண்டிய விளக்கு சுடர் இருப்பதை அறியாமல் தூண்டாமல் விட்டு வீணாக்குகின்றார்களே என்று பாடுகின்றார். ஓகே மக்களே, இதுவரை திருமூலரின் திருமொழிகளை எல்லாம் நாம் பார்த்தோம் அல்லவா? மீண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். இதுவரை
எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.